தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வானத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற தலைப்பில் இந்த நாளிலே தியானம் செய்ய போகிறோம். The Lord will open the heavens and bless. அதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை காரியத்தை ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 26:5, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமை முடியாது, அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். யோசேப்பை குறித்து வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆபிரகாம், நீ பார்க்கிறதெல்லாம் உனக்கு தருவேன், நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னார். நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். வானத்தின் கதவுகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டால் வானத்தின் கதவுகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1 முதல் 36. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசை பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து அவர் அப்பங்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் வேற பண்ணினார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வானத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இயேசு, என் பிதாவே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, வானத்தின் கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். தசம பாகங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 1 முதல் 18, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் தசமம் பண்டைய கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. வானத்தின் கனிகளை திறந்து ஆசீர்வதிக்க, அப்படின்னா ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம தசம் போகணும். ஊழியர்களுக்கு கொடுக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். வானத்தின் கருவூலத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12 1 முதல் 14 வசனம், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். உங்களை யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ வெட்கப்பட்ட இடத்திலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஐயோ, வாசல் எல்லாம் அடைபட்டு விட்டதே, எங்க போனாலும் பண கஷ்டம், எங்க போனாலும் நெருக்கம், ஐயோ தேவைகள், எந்த தேவைகளா இருந்தாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக கண்களே இருக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. Thank you very much.